லெமியா இப்போ மழை பெய்ய போகுது. இந்த மேகமெல்லாம் இருண்டு இருக்குது. ஏன் மழை பெய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் தண்ணி தேவை தானே, தாவரங்களுக்கு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம். அதனால தான் மழை பெய்யுது. எப்படி மழை பெய்யுறேன்னு தெரியுமா? ஓவா தெரியுமா தெரியாதா? சொல்லித்தரவா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ வெயில் அடிக்கத்தான், இந்த கீழே எல்லாம் வெயில் அடிக்குது. இந்த வெயில் என்ன செய்யும்? இங்கே கடல் இல்லையே, கண்ணில் கடல் இருக்கியா? இல்லையே. கொழும்புல தான் கடல் இருக்கு. அந்த கடல், அடுத்தது ஆறுகள் இல்லையா, குளங்கள், ஏரிகள்ல இருந்து என்ன நடக்கும்? ஆவியாக்கம் நடக்கும். உயிரற்ற விஷயத்துல இருந்து ஆவியாக்கம் நடக்கிறது. உயிர் உள்ளது என்னது? உங்களோட மேல இருந்து ஆவியாக்கம் நடக்கிறது. இந்த தாவரங்கள்ல இருந்து ஆவியாக்கம் நடக்கிறது எல்லாம் நாங்கள் என்ன சொல்றேன்? உயிர் உள்ள விஷயத்துல இருந்து ஆவியாக நடந்து அப்படியே ஆவியாக நடந்து அப்படியே எங்கேக்கு போவோம்? அப்படியே வானத்துக்கு போவோம். அப்படித்தானே? வானத்துக்கு போய்த்ததோ பாருங்க, இருக்கு மேகம் இருக்குதா? அந்த மேகங்களை உருவாக்கும் முகில்கள் நாங்கள் சொல்கிறோம். முகில்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அது தண்ணி சேர பாரமாகும். ஒன்றோடு ஒன்று என்ன நடக்கும்? மோத தான் லைட்னிங், அதாவது என்ன, மின்னல் இடியெல்லாம் வரத்தானே. மின்னல் எல்லாம் இடியெல்லாம் வரும். அப்போ தான் நாங்கள் நினைக்கிறதா மழை பெய்ய போகுதுன்னு நினைப்போம் தானே. மோதினத்துக்கு போகிறோம். அதுலேருந்து என்ன நடக்கும்? உடஞ்சி அந்த பனியெல்லாம் கீழேக்கு வரும். அப்படியே பூமியை நோக்கி வரக்குள்ள இந்த பூமியில் சூடு காரணமாக என்ன நடக்கும்? பெரிய ஐஸ் கட்டியெல்லாம் அப்படியே கரைஞ்சொன்னு தான் எங்களோட தலையில் டொட்டாக வந்து அந்த நீர் குமிழ் வந்து எங்களோட தலையில் பூமியிலெல்லாம் பற்று. அதுதான் மழைன்னு சொல்கிறோம் இல்லையா? எங்களோட நாடுகளில் தான் மழை பெய்யுதா? சரியா? போலர் கண்ட்ரீஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். துருவ கண்ட்ரீஸ்லாம் பனியாக தான் மழை பெய்யும். அது மழை இல்லை, பனி பொழிவுன்ற விளங்கினா. எங்களோட நாடுகளில் தான் மழைன்றது என்ன செய்கிற? பெய்கிற மழை பெஞ்சா தான் என்ன நடக்கும்? எங்களுக்கு குடிக்க, தாவரங்களுக்கு விவசாயங்களுக்கெல்லாம் மழைன்றது கட்டாயமான ஒரு விஷயம். குளத்துக்கு வேணும், கடலுக்கு வேணும் இல்லையா? அப்போ விளங்கிச்சா? ஆவியாவது அப்படியே வருது, அப்படி ஆவியாவது அப்படியே வருது. ஒரு சேக்கல் ஒன்று, நீரியல் வட்டம் ஒன்று இப்படியே இருக்குது. ரவுண்ட் தண்ணி இப்படி ரவுண்டாக வைத்து கொண்டு இருக்குது. இப்போ ரவுண்டாக மேலேக்கு போய்த்து அப்படி மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.